வணக்கம், இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ எல்லாருமே வரக்கூடிய குரூப் 2, குரூப் 4 அண்ட் குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்காக நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய சிலபஸ் அப்படிங்கிற ஒன்று டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய புத்தகங்களை நம்ம அகாடமி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா தயாரிச்சுட்டு இருந்தோம். அந்த வகையில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா யூனிட் 5, அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து யூனிட் 9 இந்த சாப்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸு அண்ட் யூனிட் 9 அப்படின்னு சொல்லிட்டு 2 சாப்டர், அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர், அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தமிழ்நாடு எக்கனாமி இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யூனிட்டாக 5வது யூனிட்டாக வந்து நமக்கு சேர்த்தாங்க. ஸோ அந்த 5வது யூனிட்டில் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா புத்தகத்தோட ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ இந்த புத்தகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு தயாராகிருக்கு. ஸோ அந்த வகையில் இதுதான் நம்மளோட புத்தகமாக. ஸோ இந்த புத்தகத்தை எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த புத்தகத்தோட சாம்பிள் பிடிஎஃப் இங்கே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற புக்கு வந்து யூனிட் 5, அதாவது வித் எக்கனாமியோட நமக்கு இந்த சிலபஸை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் யூனிட் 6க்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 கேள்விகள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி யூனிட் 5 இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸு அண்ட் யூனிட் 9 ரெண்டும் சேர்த்து 20 கேள்விகள் இருக்குது. இது வந்து குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு. இதுவே குரூப் 1 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 கேள்வி இருக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சருக்கு. ஆனால் இதுவே யூனிட் 5க்கு பார்த்தீங்கன்னா 50 கேள்வி இருக்குது. சரியா, எக்கனாமிக்ஸும் அந்த யூனிட் 9 சேர்ந்து, அதாவது யூனிட் 9ங்கிறது முன்னாடி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமாக இருந்தது, இப்போ வந்து யூனிட் 5குள்ளே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டையுமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி உனக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸில் 50 கேள்வி கேட்குறாங்க. இந்த 50 கேள்விக்கு எப்படி நம்ம தயாராக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதில் எப்படியும் ஒரு 20லேருந்து 30 கேள்வி எங்கே வந்துடும் அப்படின்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் வந்துடும். அந்த 20லேருந்து 30 கேள்விகளை நம்ம எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புக் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எல்லாத்துக்குமே வந்து நமக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரியான ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தோட புத்தகம் வந்து நம்ம தயாராகிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த புத்தகத்தில் நம்ம சிலபஸில் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதுதாம்மா நமக்கு வந்து சிலபஸ் அப்படிங்கிற ஒன்று. ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தோட அந்த 32 யூனிட் இருக்குது. இந்த பாடத்தில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னா 32 யூனிட் இருக்குது. என்னென்ன யூனிட்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் அடிப்படை தகவல்கள், தமிழ்நாடு பற்றின அடிப்படை பேசிக்ஸான ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சாகணும். அந்த அடிப்படை தகவல்கள் வந்து முதல் யூனிட்டாக நமக்கு வச்சுருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து செகண்ட் யூனிட்டாக இருக்குது. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் வந்து 3வது யூனிட்டாகவும், தமிழகத்தில் ரிசர்வேஷன் பாலிசி 4வது யூனிட்டாகவும் இருக்குது. சரியா, தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் பாலிசி வந்து 4வது யூனிட்டாகவும், எஜுகேஷன் வந்து 5, ஹெல்த் வந்து 6, தமிழ்நாடு சுகாதாரம் வந்து 6வது யூனிட்டாக இருக்குது. அதே மாதிரி 7வது யூனிட் பார்த்தீங்கன்னா இ கவர்னன்ஸு, இ கவர்னன்ஸ் 1, இ கவர்னன்ஸ் 2. ஸோ முக்கியமான அப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்ன, முக்கியமான இணையதளங்கள்லாம் என்னென்ன இருக்குது, முக்கியமான இ கவர்னன்ஸ் சம்மந்தமான அமைப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் யூனிட்டாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு மறுமலர்ச்சி இயக்கங்கள், தமிழ்நாட்டுடைய ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்லாம் என்னென்ன, மறுமலர்ச்சி இயக்கங்கள்லாம் என்னென்ன. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிற இயக்கம்னா என்ன. அப்புறம் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ன அமைப்புகள்லாம் என்ன பண்ணாங்க, சமூக சீர்திருத்தங்களுக்காக என்ன பண்ணாங்க, பெண்களுக்கான இயக்கங்கள் என்ன இருக்குது, தொழிலாளர்களுக்கான இயக்கங்கள் என்ன இருக்குது, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஏன்னா 10வது யூனிட்டில் இருக்குமா. அடுத்து 11வது யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் கட்சிகள் வரலாறு, அதாவது 1920 ஆரம்பித்து நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்போ இருக்க அரசாங்கம் வரைக்கும் அரசாங்கத்துடைய திட்டங்கள் என்ன, அவங்களுக்கான முதலமைச்சர்கள் யார், ஒவ்வொரு முதலமைச்சர் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள், அந்த திட்டங்கள் பற்றி எல்லாமே எதுக்குள்ளே கவர் ஆகிருக்கும் அப்படின்னா தமிழக அரசியல் கட்சிகளுக்குள்ளே கவர் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்டேட் சம்மந்தமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 11 யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகமாக ஒரு கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிர்வாகத்தில் ஒரு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் மாவட்ட நிர்வாகத்தை பற்றியும் நமக்கு இந்த யூனிட் வந்து கவர் ஆகும். இது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் நமக்கு ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. இது பர்டிகுலராக மெயின்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். குரூப் 1 அண்ட் குரூப் 2ஓட மெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் வந்து யூஸ் ஆகும்.
அப்புறம் மாநில நிர்வாகம் எப்படி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து 13வது யூனிட்டாக. ஆளுநர்னா யார், அவருக்கு என்னென்ன பணிகள் இருக்குது, சிஎம்னா யார், அவருக்கு என்னென்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம மாநில நிர்வாகம் பற்றி 13வது யூனிட்டில் இருக்கும். அதே மாதிரி 14வது யூனிட்டில் தமிழ்நாடு பற்றின பேசிக்ஸான ஒரு சில புள்ளி விவரங்கள்மா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 14வது யூனிட்டில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, அதில் வந்து எவ்வளோ பேர் கல்வி அறிவோடு இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்க, அதில் ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ, இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எந்த யூனிட்டில் இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டோட புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அப்படிங்கிற ஒரு யூனிட்லாம் வந்து நமக்கு கவர் ஆகும். அப்புறம் தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கல் ட்ரெண்டு. ஸோ கரண்ட் ட்ரெண்டில் தமிழ்நாடோட எக்கனாமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு யூனிட் வச்சுருக்கோம். அதில் முக்கியமான ஒன்று இது வந்து நம்ம இந்த முன்னாடி இருந்த வளர்ச்சி நிர்வாகம் புத்தகத்தில் இருந்து இந்த யூனிட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம், புதுசாக சேர்க்கப்பட்ட ஒரு யூனிட். இது என்ன அப்படின்னா தமிழ்நாடோட எக்கனாமின்னு படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன படிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழக பொருளாதார ஆய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டுறாங்க. அந்த ஆய்வறிக்கையும் தமிழ்நாடு பட்ஜெட்டோட 2025-26க்கான பட்ஜெட்டும் இந்த ஒரு யூனிட்டாகவே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 16வது யூனிட்டாக நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் படிக்கும்போதே இந்த யூனிட்டையும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இந்த யூனிட் இருக்குது. அடுத்து வந்து தமிழ்நாட்டோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ நேச்சுரலாக நமக்கு நடக்க டிசாஸ்டர் என்ன, மேன்மேட் டிசாஸ்டர்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த டிசாஸ்டரில் என்னென்ன பாதிப்புகள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கும், என்ன மாதிரியான பருவகாலங்கள் இருக்குது, அதனால் என்னென்ன மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி இருக்கும். அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும், அது ஸ்டேட்டில் யார் கண்ட்ரோலில் இருக்குது, சென்ட்ரலில் யார் கண்ட்ரோலில் இருக்குது, இதை பற்றி எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா பேரிடர் மேலாண்மையில் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் யூனிட்டும் என்ன அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் ஓரியன்டான யூனிட் தான். ஆக்சுவலாக இந்த பாடத்தில் முக்கியமாக பார்க்க ஒரு எல்லா யூனிட்டுமே மெயின்ஸ் ஓரியன்டான யூனிட் தான். இ கவர்னன்ஸாக இருக்கணும், இ கவர்னன்ஸ் கூட நமக்கு மெயின்ஸில் ஒரு பர்டிகுலர் சாப்டராகவே நம்ம கொண்டு கொடுத்துருக்காங்க, குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டோட ஜாகிரபிக்கல்மா புவியியல் கூறுகள், ஜாகிரபி லெவலில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி புவியியல் கூறுகள் ஜாகிரபிக்கல் டேட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட ஜாகிரபியை இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மானுட புவியியல்ல அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் என்னென்ன மாதிரியான இருக்குது, அதில் விளையக்கூடிய பயிர்கள் என்ன, தமிழ்நாட்டில் நீர்வளம் எப்படி இருக்குது, நீர்வளம் எப்படி இருக்குது, தொழில் வளம் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, முக்கியமாக வந்து தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரி என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா. அப்புறம் தமிழ்நாட்டுடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கு போக்குவரத்தெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், விமான போக்குவரத்துலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குற மாதிரி இருக்குமா. இது வந்து ஜாகிரபிக்கல் டேட்டாவோட நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். என்னென்ன யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டோட புவியியல் கூறுகளில் இருந்து வேளாண்மை, நீர்வளம், தொழில் வளம், இண்டஸ்ட்ரி, தொலைத்தொடர்பு எல்லாமே தமிழ்நாடு ஓரியன்டாக என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத கரண்ட் அப்டேட்டோட நம்ம இந்த யூனிட்டில் இருக்குமா. அப்புறம் பொது விநியோக முறை 23வது யூனிட் ஒன்னோட இப்போ புதுசாக வந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2 குரூப் 4 சிலபஸில் இந்த வார்த்தை இருக்கும், பொது விநியோக முறையில் உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி. அப்போ பொது விநியோக முறைனா என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே ஒரு யூனிட்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். அப்போ இந்த யூனிட்டை என்ன அப்படின்னா நமக்கு புதுசாக சேர்க்கப்பட்ட யூனிட்களில் ஒன்று தான் கரண்ட் அப்டேட்டில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அதே மாதிரிமா தமிழக அரசு துறை சார்ந்த திட்டங்கள், கரண்ட் திட்டங்கள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், சுகாதார திட்டங்களில், அதே மாதிரி கல்வி திட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வி திட்டமாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களை பற்றியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழக அரசுத்துறை திட்டங்களில் நம்ம கொடுத்துருக்கோம். பெண்களுக்கான திட்டங்கள், முதியோர்களுக்கான திட்டங்கள், திருநங்கைகளுக்கான திட்டங்கள் முதற்கொண்டு அரசுத்துறை திட்டங்கள் வந்து இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி, ஏன்னா உனக்கு வந்து பர்டிகுலராக தமிழ்நாடு செய்துள்ள சாதனைகள்னு ஒரு யூனிட் இருக்குது. அந்த சாதனைகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சாகணும். அப்போ தமிழ்நாட்டுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத 25வது யூனிட்டாகவும், சமீபத்திய சாதனைகள் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர்ஸும் இதுக்குள்ளே இருக்குமா. லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர்ஸும் இந்த யூனிட்டுக்குள்ளே நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். தமிழ்நாட்டுடைய சமீபத்திய சாதனைகள் என்னென்ன மாதிரியான அவார்டு வாங்கியிருக்காங்க, என்னென்ன சிறப்புகள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஐஎம்ஆர் ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐஎம்ஆர் ரேட்லாம் ஏன் கம்மியாக இருக்குது, ஐஎம்ஆர் ரேட் குழந்தைகளோட இறப்பு விகிதம்லாம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மகப்பேறு இறப்பு விகிதம் எம்எம்ஆர்லாம் கம்மியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சாதனை தான். ஏன்னா ஒரு எம்எம்ஆரும் ஐஎம்ஆரும் வந்து குறையுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஹெல்த் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஹெல்த் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த எம்எம்ஆர் ஐஎம்ஆர் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சாதனைகளில் தான் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கான டேட்டா என்ன, இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா சமீபத்திய சாதனைகளுக்குள்ளே இருக்கும். இந்த 26வது யூனிட்டை நம்ம கரண்ட் அப்டேட்டில் ஏற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆரம்ப கால வளர்ச்சி,
தமிழ்நாடு அரசு துறைகள் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அரசு துறைகளோட வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு துறைகள் அவங்களுக்கான திட்டங்கள் துறை வயசா முன்னாடி பார்த்தது பெண்கள் முதியோர்கள் அந்த வயசா நம்ம பார்த்தோம். இது ஒவ்வொரு துறைமா தமிழ்நாடு அரசோட 36லேருந்து 43 டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்கு. டிபார்ட்மெண்ட்டோட ஒவ்வொரு துறை சார்ந்த திட்டங்களையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் சேர்த்துருக்கோம். இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் பாலிசி நோட்டுன்னு ஒன்று இருக்கும். பாலிசி நோட்டில் உள்ள தகவல்கள் நிறைய தகவல்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த யூனிட்டும் முக்கியம். அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, மாவட்டங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது, 38 மாவட்டங்கள். அந்த 38 மாவட்டங்களோட சிறப்புகளையும் நம்ம இந்த 29வது யூனிட்டில் கொடுத்துருக்கோம். 38 மாவட்டங்கள் எப்போ உருவாச்சு, அந்த மாவட்டங்களுடைய நேம் எப்போ சேஞ்ச் பண்ணாங்க, அந்த மாவட்டங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, சுற்றுலா தலங்கள் என்ன, எல்லாத்த பற்றியுமே இந்த யூனிட்டில் நம்ம கொடுத்து வச்சுருக்கோமா. அப்புறம் மாதிரி வினாத்தாள் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் 1 இயர் 2 இயரோட குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸுக்கான ஒரு கேள்வி நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் முதன்மை தேர்வுக்கான மெயின்ஸில் என்ன பர்டிகுலர் சாப்டர்லேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, குரூப் 1ஓ குரூப் 2ஓ என்ன மெயின் சம்மந்தமான கேள்விகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி 32வது யூனிட்டாக கொடுத்துருக்கோம். இதுதாம்மா ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய 32 யூனிட். சரியா? ஸோ நிறைய யூனிட் வந்து இதில் புதுசாக ஆட் பண்ணியிருப்போம். நிறைய யூனிட்டில் வந்து நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். இது 32 யூனிட்டை பற்றி நம்ம பார்த்தோம்மா. சரி, சில 38 மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டோட 38 மாவட்டங்கள் 2019 22க்கு அப்புறம் 38 மாவட்டங்களா இப்போ வேலூர் வந்து ராணிப்பேட்டை திருப்பட்டூர் மாவட்டங்களா பிரித்தாங்க. அதனால் 38 மாவட்டங்களும் எப்போ பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற முதற்கொண்டு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து மயிலாடுதுறை பிரித்தது எல்லாத்த பற்றியுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் சேர்த்து வச்சுருக்கோமா. அப்புறம் இதை தாம்மா சிலபஸ். இப்போ குரூப் 1 குரூப் 2க்கு வளர்ச்சி நிர்வாகத்தோட சிலபஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எக்கனாமியோட மெர்ஜாகி வந்திருக்கு. அப்போ எக்கனாமி சிலபஸையும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் நம்ம சேர்த்து வரைக்கும். இதில் பாரு, மனிதவள மேம்பாடு இருக்கா, ஃபர்ஸ்ட் யூனிட்டாகவே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குது. அதை தேசிய அளவுலையும் பிற மாநிலங்களோடையும் ஒப்பாய்வு செய்யணும். இது ஒரு தலைப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த தலைப்பு பாரு, தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு என்ன. இது வந்து செகண்ட் யூனிட். மறுமலர்ச்சி இயக்கங்களும் நம்ம யூனிட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான திட்டங்கள். ஸோ பெண்கள் குழந்தைகளுக்கான திட்டங்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இடஒதுக்கீடு கொள்கைக்கான நியாயங்கள், சமூக வளங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள். இது ஒரு யூனிட். ரிசர்வேஷன், சமூக நீதியெல்லாம் பார்த்தோன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக்கல் ட்ரெண்ட், பொருளாதார போக்கு, சமூக பொருளாதார வளர்ச்சியில நலத்திட்டங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இது ஒரு யூனிட்டா நம்ம வந்து சேர்க்கக்கூடிய ஒரு யூனிட். அதே மாதிரி சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள். இந்த ஆதாரங்கள் பற்றியும் சமூக நீதி பற்றியும் நமக்கு ஒரு யூனிட் தனியாகவே இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம். அப்போ தமிழகத்தில் கல்வி ஒன்று, நலவாழ்வு ஒன்று, ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்குது, சுகாதாரம், கல்வி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு யூனிட் இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டுடைய புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம். இதில் வந்து நம்ம மானுட புவியியல், இயற்கை புவியியல் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு 5 யூனிட்டை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பிரித்து வச்சிருக்கோமா. பெரிய நம்ம பாருங்க, ஒரு ஜாகிரபி அப்படிங்கிற ஒரு யூனிட்டுக்கு அதிகமான கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி பல்வேறு துறைகளில் நிகழ்த்தியுள்ள சாதனை, தமிழ்நாட்டில் சாதனை நிகழ்த்தி இருக்கு. மின்னாளுகை, இ கவர்னன்ஸ் நிகழ்த்தி. இதுதான் பழைய சிலபஸில் இருக்குமா. இப்போ நியூ சிலபஸில் எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும். ஸோ பப்ளிக் அவேர்னஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு இதில் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு சில பாயிண்ட் நம்ம சேர்த்துருக்கோம். நலம்சார் திட்டங்களின் அதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி. ஸோ திட்டங்கள்னால் அதுக்கோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இருக்கணும். அதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து பொது விநியோக முறை, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லணுமா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, நடப்பு நிகழ்வுகள், இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்க்க வேண்டிய யூனிட்மா. இந்த யூனிட்டுக்கு ஏற்ற மாதிரினா நம்ம புத்தகத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வடிவமைச்சு வச்சுருக்கோம். ஸோ இதை தான் குரூப் 1 குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான சிலபஸ். ஒரு சில டாபிக்ஸ் வந்து குரூப் 4ல் இதில் மிஸ் ஆகிருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ மனிதவள மேம்பாடு, சமூக மறுமலர்ச்சி இயக்குகள், இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் எங்கே இருக்காது அப்படின்னா குரூப் 4 டாப்பிக்கில் இருக்காது. நான் இப்போயே சொல்லிட்டேன், இந்த புத்தகம் வந்து குரூப் 1 லெவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு புத்தகம் தான் என்ன அப்படின்னா இந்த தமிழக வளர்ச்சி நிர்வாகம். குரூப் 1 குரூப் 2வில் எல்லா தலைப்புகளும் அப்படியே இருக்கும். ஆனால் குரூப் 4 சிலபஸில் ஒரு சில தலைப்புகள் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் புத்தகத்தில் எல்லாமே சேர்த்து தான் மெர்ஜாகிற மாதிரி தான் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிம்மா. ஸோ புத்தகத்தோட சாம்பிள் பேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை பாருங்கள். இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசுடைய 6லேருந்து 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புத்தகங்கள் அதில் இருந்து தயார் பண்ணது. தமிழ்நாடு அரசோட இணையதளங்கள், பாலிசி நோட்டு, அந்த மாதிரியான குறிப்புகள்லேருந்து எடுக்கப்பட்ட புத்தகம் தான் நம்மளுடைய இந்த புத்தகம். சரியா?
ஸோ இதுக்கான சாம்பிள் பிடிஎஃப் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடோட அடிப்படை தகவல் பற்றின ஒரு சாம்பிள் பிடிஎஃப் இருக்குது. குடவுடை முறைனா என்ன, அடிப்படை தகவல்கள் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் தமிழ்நாடு பற்றின ஒரு பார்வை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு பற்றின ஒரு பார்வை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதவள மேம்பாட்டில் வந்து ஒரு யூனிட்டு. சரி, இங்கே பாருங்கள். இங்கே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மனிதவள மேம்பாட்டு வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். பட் ஆனால் இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம்ங்கிற பேரை சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சகம்னு மாற்றிட்டாங்கம்மா. அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்க. மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு மத்திய அரசில் இப்போ கிடையாது. அதை என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா கல்வித்துறை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அப்புறம் வாழ்க்கை தர அளவீடுகள் என்னென்ன இருக்குது, மனிதவள மேம்பாட்டு குறியீடுனா என்ன, வாழ்க்கை தர குறியீடுனா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி குறியீடுனா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த யூனிட்லாம் நம்ம கொடுத்து வச்சுருப்போமா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை யார் தயார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒன்று. இது சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பாடம். சமூக நீதி, அப்புறம் கல்வி, தமிழ்நாட்டில் கல்வியோட வளர்ச்சி என்ன, கல்விக்கான திட்டங்கள், லேட்டஸ்ட்டாக போடப்பட்ட திட்டங்கள் பற்றி முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் மத்திய சுகாதாரத்துறை, சுகாதாரத்துறையில் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது, சுகாதார யூனிட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட் பண்ணி நம்ம இந்த புத்தகத்தில் நம்ம வாங்கியிருக்கோம். பாருங்கள். ஹெல்த் பாலிசிஸ் எப்போலாம் வச்சுருக்காங்க மத்திய அரசில் அப்படிங்கிறது ஒரு 3 ஹெல்த் பாலிசி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தேடி படிக்கணுமா ஒவ்வொரு வெப்சைட். ஆனால் இப்போ தான் நமக்கு இந்த புத்தகத்திலே நம்ம ஒரே இடத்துல நம்ம கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஹெல்த் பாலிசிஸ் எல்லாமே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கவர்னன்ஸ். ஸோ நமக்கு இந்த சாம்பிள் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 32 பேஜ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் மறுமலர்ச்சி இயக்கங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இருக்குது. ஸோ அதில் பாருங்கள், பிராமணர் அல்லாத இயக்கங்கள், அது மறுமலர்ச்சி இயக்கங்கள் என்ன இருக்குது, மாநில நிர்வாகம் அதை பற்றி நமக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் மாநிலத்தோட புள்ளி விவரங்கள், மக்கள் தொகை எப்படி இருக்குது, மக்கள் தொகை பரவல் எப்படி இருக்குது, அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் என்ன, இதை பற்றி இருக்குது. பொருளாதார ஆய்வறிக்கை, பட்ஜெட். பாருங்கள், முக்கியமான ஒன்று, கரண்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் இது, பொருளாதார ஆய்வறிக்கை மற்றும் பட்ஜெட்டு. அப்புறம் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் மேலாண்மைனா என்ன, பேரிடர் மேலாண்மை ஆணையம்னா என்ன, இதை பற்றி இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் பிரிவுகள் இங்கே பாரு எந்த அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாநகராட்சி லிஸ்ட்டே இருக்கு இல்லையா, 27 மாநகராட்சி இருக்குது. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம 25 மாநகராட்சி தான் இருந்திருக்கோம். சமீபத்தில் சட்டமன்றத்தில் நம்ம அறிவிக்கும் போது முதலமைச்சர் என்ன அறிவிச்சாரு அப்படின்னா ராமநாதபுரம், பெரம்பலூர். எத்தனை பேர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணுறேன்னு தெரியல. ராமநாதபுரம், பெரம்பலூர் அப்படிங்கிற மாவட்டங்களையும் என்ன பண்ணாரு அப்படின்னா மாநகராட்சியை அறிவிச்சார். இதையும் நம்ம சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். மாநகராட்சிகள் என்ன அப்படிங்கிறத அடிப்படை தகவல்கள்லேயே ஒரு யூனிட்டாக நம்ம ஒரு பர்டிகுலர் டேபிள் களமாக இருக்கும். அப்போ 27 மாநகராட்சிகள் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் அப்டேட்டோடு, அதாவது மார்ச் மந்தில் வந்த அப்டேட்டோடு முதற்கொண்டு நம்ம இந்த புத்தகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோமா. தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பயிர்கள் என்ன பயிர்கள் என்ன மாவட்டங்களில் விளையுது, மானுட புவியியல் என்ன, அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன தாதுக்கள் என்னென்ன மாவட்டங்களில் கிடைக்குது, பொது விநியோக முறை, இது வந்து நமக்கு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு. அதில் பொது விநியோக முறைனா என்ன, அதில் முக்கியத்துவம் என்ன, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பற்றி ஒரு பாடம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ தமிழ்நாடு அரசுத்துறை சார்ந்த திட்டங்கள், குழந்தைகளுக்கான திட்டங்கள், பெண் குழந்தைகளுக்கான திட்டங்கள், மகளிருக்கான திட்டங்கள், அதில் வந்து திருமண நிதியுதவி திட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உலகத்தோட 2வது மிகப்பெரிய கடற்கரை அப்படிங்கிறது வந்து பீச் வந்து நமக்கு மெரினா பீச் இருக்கும், அது ஒன்று. அப்புறம் தமிழ்நாட்டுடைய உயர்ந்த சிகரம்னா என்ன இருக்குது, தொட்டபெட்டா இருக்குது, அதை பற்றின தகவல் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம், அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லா தகவலுமே இருக்குமா. அடுத்து ஜனவரி. ஸோ தமிழ்நாட்டுடைய சமீபத்திய சாதனைகளில் ஜனவரியிலேருந்து என்னென்ன மாதிரியான சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற பார்த்துருக்கோம். அப்புறம் அரசு துறை, ஒவ்வொரு வருவாய்த்துறையிலேருந்து என்னென்ன துறைகள் இருக்கோ அந்த துறை சார்ந்த திட்டங்கள், பள்ளிக்கல்வித்துறை அதில் எப்படி போர்டு இருக்குது, அந்த பள்ளிக்கல்வித்துறையோட நிர்வாகம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு இந்த யூனிட்டில் இருக்குமா. அப்புறம் ஒவ்வொரு மாவட்டங்களோட சிறப்புகள், 38 மாவட்டங்களை எப்படி நம்ம பிரிக்கிறோம், அந்த மாவட்டங்களோட சிறப்புகள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருச்சுக்கோம். அப்புறம் கொஸ்டின் பேப்பர்மா. இதுதான் இந்த 32 யூனிட்டை பற்றி நம்ம புத்தகம். ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா Group 1 ப்ரிலிம்ஸுக்கு அண்ட் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி Group 2லையும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். Group 4லையும் நமக்கு சரியான அளவில் கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு யூனிட்டாக தான் இந்த வளர்ச்சி நிர்வாகம் யூனிட் வந்து இருக்குது. அதனால் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களும் இந்த புத்தகத்தை நம்ம தயார் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு நல்ல டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா. சரியா? இப்போ இந்த புத்தகத்தை நம்ம எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போமா. ஸோ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இணையதளமான tapiasacademy.in அப்படிங்கிற இணையதளத்தை நம்ம கூகுளில் சர்ச் பண்ண அப்படின்னா உனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா TAP IAS Academy அப்படிங்கிற ஒரு இணையதளம் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் பண்ணோன்னே
நம்மளோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுமா. இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இதை கிளிக் பண்ணு. சரியா, ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். இதை கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா, இதில் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கீழே வந்து சிங்கிள் புக் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகம் புத்தகம் பற்றி தான் இருக்கும். இங்கே நமக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நமக்கு இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகம் வந்து நமக்கு வந்து 20ஆம் தேதியிலேருந்து ப்ரீ புக்கிங் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுமா. ஸோ இந்த புத்தகம் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது வந்து 20ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த புத்தகம் 23ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய 60 கிளைகள்லையும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த புத்தகங்கள் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவோ இல்லை பிரான்ச்சில் போய் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைனில் வாங்குறவங்க ப்ரீ புக்கிங் அப்படிங்கிற ஒன்று பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த புத்தகம் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் ஆட் டு கார்ட், பை நோ, அப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ நீங்கள் ப்ரீவியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இப்போ சாம்பிள் பேஜ் பார்த்தோம் இல்லையா, அந்த சாம்பிள் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருமா. அதே மாதிரி இந்த புத்தகத்தை பாருங்கள். ஸோ இதில் வந்து ஆட் டு கார்ட், பை நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இன்னும் எனேபிள் ஆகலை. உங்களுக்கு எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20ஆம் தேதி நைட்டில் இருந்து நமக்கு எனேபிள் ஆகிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து கொரியரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் மூலமாகவும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 9566974903 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 8940077756 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட தபால் மூலமாகவும் இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இணையதளம் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தபால் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ புத்தகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குரூப் 1, குரூப் 2, ப்ரிலிம்ஸும் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், குரூப் 4க்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக எல்லாருமே மாணவர்கள் இந்த புத்தகத்தை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் அதிகாரியாக வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.